திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக நீங்கள் எத்தனை மணி நேரம் க்யூவில் காத்திருந்துருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாழ்க்கையில் எனக்கு இப்போ 38 வயசு ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் திருச்செந்தூரில் அன்னதானம் சாப்பிட்டதே கிடையாது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதும் இல்லை. போன நவம்பர்லேருந்து இந்த நவம்பருக்குள்ளே கிட்டத்தட்ட இதோட 3ஆவது தடவை திருச்செந்தூர் வந்திருக்கேன். அந்த 2 டைமும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் இது 3ஆவது டைம். நாங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு ரூமுக்கு போகும்போது அன்னதான க்யூவை பார்த்தோன்னே டக்குன்னு க்யூவில் ஏறிட்டோம். உள்ளே போய் எத்தனை மணி நேரம் காத்திருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் க்யூவில் நின்னோங்க. என் பொண்ணும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக திருச்செந்தூரில் அன்னதானம் சாப்பிட்றாங்க. தங்கச்சி அடிக்கடி வருவாங்க போவாங்க, அவங்க வந்து அடிக்கடி சாப்பிட்ருக்காங்க. இந்த டைம் கண்டிப்பாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் நின்று உள்ளே வந்து உட்காந்துட்டோம். உள்ளே வந்து உட்காந்த உடனே இலை போட்டாங்க. இன்னொரு பாக்கி என்னென்னா, அவர் கண் பார்வையிலே உட்காந்து நாங்கள் சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு இந்த இடத்த அவரே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. சுட சுட சோறு கொண்டு வந்தாங்க. பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு கூட்டு வச்சாங்க, பருப்பு கூட்டு வச்சாங்க. அதுலேயும் ஸ்பெஷல் அப்பளம். இந்த அப்பளத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. 2 அப்பளம், எல்லாருக்கும் ஒரு அப்பளம், எனக்கு மட்டும் 2 அப்பளம் கிடச்சிச்சு. ஏன்னா எனக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். நம்மால் முருகருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அப்புறம் சுட சுட சோறு கொண்டு வந்தாங்க. அந்த சாப்பாடு பரிமாறுற சகோதரர்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசிட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. முருகர் மேலே எனக்கு அளவு கடந்த பக்தி இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி அவருக்கு என் மேலே ரொம்ப கருணை இருக்குங்க. என் மேலே மட்டும் இல்லை, அவரை உள்ளன்போடு வணங்கக்கூடிய எல்லா பக்தர்கள் மேலேயுமே கண்டிப்பாக முருகர் வந்து கருணை காட்டுவாங்க. போன வருஷம் நவம்பரில் திருச்செந்தூர் வந்தேன். இந்த வருஷம் பிப்ரவரிலையும் என்னோடய பிறந்தநாள் அப்போ திருச்செந்தூருக்கு வந்தேன். அதுக்கடுத்து பங்குனி உத்திரத்துக்கு பழனி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். இப்போ மலேசியா முருகப்பெருமான் பத்துகேஸில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியிருக்கேன். கிளாங் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கேன். கந்தசாமி டெம்பிள், இந்த மாதிரி நிறைய முருகர் கோயில்களில் இருந்து முருகருடைய அழைப்பு எனக்கு இருந்ததால் இத்தனை கோயில்களுக்கும் போயிட்டு இப்போ இதே நவம்பரில் மறுபடியும் திருச்செந்தூர் வந்தேன். 3ஆவது தடவை நான் இந்த வருஷத்தில் இங்கே வரும்போது எனக்கு அன்னதானமும் கிடச்சிருக்கு. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.